சரி, இப்போ நம்ம கிட்ட 2 அப்ரோச். இங்க மன்மோகன் சிங் ஒரு அப்ரோச் எடுத்து கிட்டத்தட்ட அவங்களை தனிமைப்படுத்தி ஒரு பல ஆண்டுகள் அவங்க அந்த கேர்லிஸ்ட்ல இருந்து போராடி அவங்க இப்ப வெளியே வந்தாங்க. அது ஒரு அப்ரோச். இங்க பக்கம் உடனடியா ஒரு போர், அவங்களை அடிங்க, அணு ஆயுதத்தை பயன்படுத்துங்க, இஸ்ரேல் உத்தியை பயன்படுத்துங்கன்னு பல தரப்புல இருந்து அரசுக்கு ஒரு பிரஷர், அவங்க ஒரு அட்டாக்கும் ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க. இப்படி 2 அப்ரோச் இருக்கு. இது அரசு எந்த அப்ரோச் ஆக்சுவலா தொடரணும்னு இல்லைங்க. அதாவது மன்மோகன் சிங்கோட அப்ரோச் தாங்க பெஸ்ட் அப்ரோச். ஆனால் ஓரளவு ராணுவ நடவடிக்கையும் தேவைப்படுகிறது. அதெல்லாம் இன்றைக்கு மோடி அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை, நேற்றைக்கு நடைபெற்ற தாக்குதல் தேவைப்படக்கூடிய தாக்குதல் தான். அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பிளெண்ட் ஆஃப் மன்மோகன் சிங் அப்ரோச் அண்ட் மோடி அப்ரோச் ரெண்டுமே இருக்கணும். இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம வெறும் மன்மோகன் சிங் கடைபிடித்த அந்த ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகளை மட்டும் வச்சு பாகிஸ்தானை கையாள முடியாது. அதுவும் தேவை. இன்ஃபேக்ட் அதுதான் மெயின். பிளஸ் தான் மோடி கவர்மெண்டோட இந்த ராணுவ தாக்குதல்கள். ராணுவ தாக்குதல் நிரந்தர தீர்வா இருக்க முடியாது. ரெண்டும் பிளெண்ட் ஆகணும். ஆகவே அன்றைய காலகட்டத்துக்கு அது தேவையில்லை ராணுவ நடவடிக்கை, இன்றைக்கு தேவை. ஆனா எல்லா காலத்துக்கும் தேவையானது ராஜதந்திர நடவடிக்கை. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ராணுவ ரீதியா பாகிஸ்தானை அடிப்பணிய வைக்க முடியவே முடியாது. முட்டாள்கள் சொல்றாங்க பாகிஸ்தானை அழிச்சிடும், அணுகுண்டு போட்டுரும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 3 மணி நேரத்துல முட்டாள்தனத்தின் உச்சம் இதெல்லாம். நிரந்தரமா பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க முடியும், பாகிஸ்தானை பெரிய அளவுல மண்டியிட வைக்க முடியும், பாகிஸ்தானை நம்முடைய வழிக்கு கொண்டு வர முடியும். எப்பன்னு கேட்டீங்கன்னா ராஜதந்திர நடவடிக்கைகளை பெரிய அளவில் எடுக்கும்போது. அப்படித்தான் நீங்க சொன்னீங்களா அழகா,